வணக்க மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குற்றாலம் தான். குற்றாலம் எதுக்கு போக வேண்டிய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்துக்கு தீர்த்தக்குடம் எடுக்க போகிறோம். ஃபேமிலியோடு போகிறோம். நல்லாயிருக்கும், வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. ஃபுல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும். குலதெய்வ வழிபாடை பார்க்க ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் நல்லதே நடக்கும். இங்கே பாருங்கள், வழிபாடை பாருங்கள். நம்ம ஆட்டில் போவையிலே தரிசி அடிச்சு விடுவோம் குத்திட்டா. வேறு லெவலில் ஆட்டமும் பாட்டமும் தான். நம்ம ஆட்டில் பாட்டை பட்டுக்கிட்டு ஆடியாச்சு. ஆத்தா சிலுக்க சிலுக்க வர இலைன்னுக்கிட்டு போகிற வழியில் ஃபுல்லாக தின்ன மரங்களும் தோப்புகளும் இதுதான். இது என்ன கோயிலுக்கு வேண்டி இருக்கும்னா மகா சிவராத்திரிக்கு எத்தனை பேர் கோயிலுக்கு போனீங்க, என்னென்ன கோயிலுக்கு போனீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் கோயிலுக்கு போனீங்களா? உங்களுக்கு குலதெய்வம் கோயில் எப்போ, எந்த மாதம் வருது? எங்களுக்கு பிப்ரவரி மாதம் தான் வருஷம் வரும். பிப்ரவரி மாதம் மகா சிவராத்திரிக்கும் தான் நாங்கள் வந்து கோயில் கும்பிடுவோம். நைட்டு கும்பிட மாட்டோம், பகலில் கும்பிடுவோம். நைட்டுக்கு வந்து நாள் வந்து இன்றைக்கி வந்து தீர்த்த குடமும் பால் குடமும் எல்லாமே எடுக்கிறதுக்கு நாங்கள் தீர்த்த குடம் எடுக்க எங்கள் குற்றாலம் வந்துவிட்டோம். குற்றாலத்தில் தண்ணி கம்மியாக தான் போகும். மாசி படப்புனால தண்ணி கம்மியாக தான் போகும். நாங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி தண்ணி போகுது என்னதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் வியூ பாருங்கள். ஒரே மலைகளும் மலைச்சாரல்களும் முன்னிக்கிட்டு ஒருக்கி விட்டுச்சு. போன உடனே என்ன செஞ்சிட்டோம்னா சேந்த மரத்தில் வண்டியை விட்டாச்சு. வண்டியை விட்டுட்டு தீர்த்த கூடத்துக்கு தேவையான குடங்களை எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான தேங்காய், ஃபஸ்ட்டு தேங்காய் தானே முக்கியம். தேங்காய்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா அந்த கும்பத்தில் அந்த இது வைக்கணும், தண்ணி வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கணும்ன்ட்டு. கொஞ்சம் ஆடினாலும் நம்ம வண்டியில் தானே எடுத்துகிட்டு வரப்போகிறோம். மேடு பள்ளத்தில் போவோம், கொட்டிடக்கூடாதுல்ல. அதுக்காண்டி மாங்கோலையை வச்சு நம்ம அதில் வந்து தேங்காயை வைப்போம். இது வந்து இயற்கையாக எல்லாருமே வைக்கக்கூடியது. மாங்கொலை வைப்பாங்க, வேப்பிலை வைப்பாங்க. நமக்கு வந்து எது தேவையோ அது வச்சுக்கிட்டு நம்ம மாட்டில் இருக்கலாம். அதுக்கடுத்து உங்கள் சௌரியத்துக்கு வைக்கலாம் கூடாது. பார்த்து பெரிய ஆளுகள் என்ன சொல்லுதாங்களோ அதை கேட்டு வச்சுருங்க. இது வந்து நம்ம எல்லாருமே வைக்கக்கூடிய பொருட்கள் தான் அப்படின்னாங்க. இது நாங்களும் சுற்றி தேடி பார்த்து இங்கே பாருங்க, ஒரு மூட்டை தேங்காயை கீழே கொட்டி வெறும் 5 குடம் தான். 5 குடத்துக்கு இத்தனை தேங்காயை கொட்டி குழம்புழைச்சி பார்த்துருக்கோம். ஏன்னா தேவையானது கரெக்டாக செட் ஆகணும்ல. உள்ளேயும் போயிடக்கூடாது, குடத்துக்கு உள்ளேயும் போயிடக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி இருந்துடும் கூடாது. இந்த அங்கே பாருங்கள், ஃபிட்டாக இருக்கா, எப்படி இருக்குது, ஃபிட்டாக இருக்கா, மாங்கொலையை வைக்கல கரெக்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் எங்கள் அம்மா கரெக்டாக முன்னிக்கிட்டே ஒன்று எடுத்து இங்கே பாருங்கள் செட்டாக கரெக்டாக வச்சுட்டா. முன்னிக்கிட்டே எடுத்துட்டா பொழுக்க. அதுக்கடுத்து எலும்பிச்சம்பழம் நம்ம கண்டிப்பாக கையில் ஒன்று வச்சுக்கிட்டோம்னாங்க. அது வந்து கையிலையும் வச்சுக்கலாம், நம்ம குடத்துக்குள்ளேயும் போட்டுக்கலாம். தீர்த்துக்குள்ளே எடுத்தது தண்ணிக்கும் அதுக்குள்ளேயும் போட்டுக்கலாம். அதனால் நீட்டாக எல்லோரும் எலுமிச்சம்பழம் எல்லாமே வச்சாங்க. இந்த கடைக்குள்ளே உள்ளே வந்தோன்னே அந்த அண்ணன் சொன்னார், தம்பி உள்ளவே எடுத்துக்கோங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடுக்கு போகிறீங்க, தீர்த்த கூட எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் உள்ளே போய் கடைக்குள்ளேயே போய் எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. இந்த கடை தான் செந்தமரத்தில் இருக்குது. அடுத்து மாலை. அப்பா மாலை வாங்க அதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. வெயில் வேறு சுட்டு அரைச்சிக்கிட்டு இருந்துச்சா. வெயில் நல்லா வெயிடு எங்கிற வெயில் வேர்த்து ஊற்றி போயிருந்துச்சு. எல்லா இதுக்கும் மாலையை வாங்கியாச்சு. மாலை எதுக்குன்னு உங்களுக்கு நான் போகிற இதில் கமெண்டில் ஆக்கிட்டு நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லுதேன் பாருங்கள். மாங்கொலை சொன்னோம்ல, கும்பத்துக்கு வைக்கணும்னு, தீர்த்த கூடத்துக்கு எல்லாத்துக்கும் வைக்கணும்ன்ட்டு வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஒரே டான்ஸ் ஆத்தா சிலுக்க வர அழின்னுக்கிட்டு ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரே அரட்டை கூத்துகளும் அப்படியே வேறு லெவலில் நொறுக்கி விட்டாங்க. அவங்களுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஃபேமிலியாக ட்ரிப் வந்தால் நல்லாயிருக்கும். நேராக குற்றாலத்துக்கு போயாச்சு. இப்போ பாருங்கள், குற்றாலத்துக்கு வந்தோன்னே நம்மளை அடித்து பேக் பெல்ட் அடிக்க விட்டு எல்லாம் முன்னாடி போகுது பாருங்கள். அந்த வெள்ளை சட்டை, நீல கலர் சட்டை எல்லாம் அங்கே பாருங்கள். குற்றாலத்தில் தண்ணியை எச்சனமாக விளையாட தண்ணி ரொம்ப கம்மியாக விழுந்துச்சு. நம்ம உடனே சரி ரைட்டு நம்ம பழத்தை வச்சு சாமி விடுறதுக்கு வச்சுருந்தோம். டபக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டார் ஆஞ்சநேயர். சரி ஆஞ்சநேயர் எதுக்கு விடுது அப்படின்ட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு காம் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் தரிசனத்தை. வாரில் ஆஞ்சநேயர் அப்படி வந்து வேறு லெவலில் அது வாரில் அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தார் சாப்பாடை. சரி சாப்பிட்ருக்காதுல்ல, வாயிலா ஜீவன்கள் எங்கே போய் சாப்பிடும். நேராக அவர் இன்னொருத்தர் வந்தார். இன்னொருத்தர் வந்து டபக்குன்னு அப்படியே தாவுனார். எங்கே பாருங்க எப்படி அழகாக வந்து பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டாருன்னு. அருமையான இடங்க. இங்கே பாருங்கள், அங்கே மேலே ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அந்த இருக்கார் பாருங்க. ஒரு ஆஞ்சநேயர்கள் தான் அங்கே. வேறு லெவலில் கூட்டங்களும் அது நாட்டில் இருந்துச்சு. நாங்கள் அந்த எதுக்கு தேவையான அந்த பூக்கள் மாலையெல்லாம் எதுக்கு வாங்கினோம் பார்த்தீங்களா, விடுசுரம் வந்து இந்த இது குடத்துகளுக்கு கெட்டதுக்கு தான் வாங்கினோம். கெட்டதுக்கு வாங்கிட்டு இந்த வாழைப்பூக்கள் வந்துருக்கா, வாழை இலை, இந்த வாழை இலைன்னு தான் போச்சு. மாங்காய் இலை சுற்றி வைக்கிறதுக்கு. இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து நம்ம குடமுதுகளில் வந்து தண்ணி வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காண்டி இன்னும் சொல்லுதாங்க. எது உண்மைன்னு எங்களுக்கு தெரில. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மாலைலாம் இதுக்காண்டி தான் நாங்கள் வாங்கினோம். எல்லாத்துக்குமே வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள் தண்ணியை, எவ்வளோ தண்ணி இதில் போகும். எத்தனையோ நியூஸில் பார்ப்பீங்க, அடிச்சு இங்கே வர தண்ணி அங்கே மேலேருந்து கரெக்டாக இந்த இருக்கும் இது கீழே வர விழும் ஒத்துன்னு. அது வேறு விழ வேண்டியது. இப்போ விழலை. தண்ணி கம்மியாக தான் போகுது. மாதம் பிப்ரவரி மாதம் கம்மியாக தான் போகுது. இங்கே பாருங்கள், உடனே சூடம்பத்தி பொருத்தணும்ல. தீர்த்த கூட எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் குளிச்சுட்டு தீர்த்த கூட எடுத்துகிட்டு வந்து தண்ணியை பிடிச்சாச்சு. தீர்த்த தண்ணியை பிடிச்சி நீட்டாக எல்லோரும் வந்து பட்டை இட்டையெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னுக்கிட்டு நம்ம என்னாச்சு வேறு லெவலில் சாமியை கும்பிட்டுட்டாவே ஒரு வழியாக. நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ பார்க்கவங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கட்டும். குலதெய்வ வழிபாடை பார்க்கறது வந்து மிகப்பெரிய
நல்லது. நேரில் பார்க்க முடியாதவங்க பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம இதில். கும்பத்தை எடுத்துகிட்டு இப்படி தான் பண்ணுவாங்க. தீர்த்த குடத்துக்கு தான் உடனே பன்னீரை தெளிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அப்போ தான் குளிச்சுட்டு வந்து நின்னேன். சாமி கும்பிட்டு பட்டையிட்டெல்லாம் அடிச்சுட்டு நின்றுருக்கு. உடனே நம்மளை மேலே குளிப்பாட்டுது பெரியப்பா. நான் தான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் பெரியப்பா. பேசாமல் இருங்க கையங்காலை வச்சுக்கிட்டு அப்படின்னுச்சு. மறுபடியும் இருக்கு ஆளுகளுக்கெல்லாம் தலையில் தொலைச்சி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம சரி ரைட்டு ஓம் நமச்சிவாயன்னு சாமியை கும்பிடுவோம். சாமியை கும்பிட்றணும் அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் நம்ம விழுந்து கும்பிட்டாச்சு. குப்புறா விழுந்தாச்சு. காப்பன் விழுந்து கும்பிட்டாச்சு. மறுபடியும் என்ன செய்ய எல்லாத்துக்கும் தூக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அருமையான ஒரு இது. இதில் என்ன இதுன்னா என்ன குடம் யாருக்குள்ளதுன்னு தெரியாதில்ல. எல்லாம் ஒரே மாதிரி சில்வர் குடம். இப்போ இதில் ஒரு பித்தளை குடம் இருந்து ஒரு செம்பு குடம் இருந்தால் நமக்கு தெரியும். இது வந்து எங்கள் அம்மாக்குள்ளதுனால கரெக்டாக தெரிஞ்சு வச்சு. அதனால் அப்படியே அங்கே பாருங்க எப்படியோ ஃபஸ்ட்டு வந்து அம்மா அடையாளத்தோடு ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தோம். அதனால் தெரிஞ்சு வச்சு. நமக்கு வந்து பேர் தான் ஒட்டி இருந்துச்சு. நம்ம பேரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்கே போதும்னு ஆகிப்போச்சு. பெரிய பரலையுமே ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன். அவனும் சுற்றி பார்த்தாங்க. இப்போ பாருங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வீடியோ ஃபுல்லாக இங்கே பாருங்கள். அடுத்து பாருங்கள். அடுத்து பாக்கையில் தான் எங்கே பாருங்கள். சுற்றி பார்ப்போம் பாருங்கள். இங்கே அங்கிட்டு பார்க்க வேண்டியது அங்கிட்டு பார்க்க வேண்டியது. அங்கிட்டு இருக்கா. நான் தான் சொன்னேன், ஐயோ சாமி எதுனாலும் நீங்கள் தூக்கி விடுங்க. வண்டியில் போய் நம்ம மாட்டில் மாற்றி விடுவோம். எல்லோரும் தீர்த்த கூட எடுக்க தான் வந்திருக்கோம். எல்லோரும் விரதம் தான் வந்திருக்கோம். அப்படியே கொண்டு போவோம் அப்படின்னா அதான் அதுவும் கரெக்டு தான். சும்மா நீங்கள் வரல தூக்கி வைங்க அப்படின்னாங்க. தூக்கி வச்சுட்டாங்க. எல்லோரும் நூலை கரெக்டாக தூக்கி வச்சுட்டு நேராக நடைய பிடிக்க ஆரம்பிச்சாச்சு வீட்டுக்குன்னா ஊரில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்து கும்பிடணும்ல. அதனால் அங்கே குற்றாலத்துலேயும் ஒரு பிள்ளையார் கோயிலை கும்பிடணும். இங்கே பாருங்க சிவன் இருந்தார். அப்படியே மகா சிவராத்திரிமா சிவனுக்கு ஒரு போட்டாவை பிடிச்சிட்டு நம்ம அங்கே நான் சொன்னோம்ல பிள்ளையார் கோயில் விநாயகர் கோயிலை சுற்றி கும்பிடறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் சுற்றி நல்ல விநாயகர் பெருமான் அருள் நமக்கு கிடைக்கட்டும். குற்றாலம் போனவங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு நீங்கள் குற்றாலம் போயிருக்கீங்க, என்ன வருது இதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். குற்றாலம் போனவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள். குற்றாலமும் நடிங்க, நானும் போயிருக்கமும் நடிங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இங்கே பாருங்க விநாயகர் பெருமானை அப்படியே கும்பிட்டாச்சு. நம்ம ஊரில் வந்து பால் குடத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பால் குடம் வேறு லெவலில் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பால்லாம் வாங்கி தீர்த்த குடத்தில் எல்லாம் பித்தளை குடம் சில்வர் குடம் எல்லா குடமும் இருந்துச்சு இதில். இங்கே நம்ம ஊர்லேருந்து மொத்தமே 5 பால் குடம் 5 தீர்த்த குடம் எல்லாமே போனோம். சில பல காரணங்களால் நம்ம ஊரில் ரொம்ப பேர் குலதெய்வ வழிபாடு பார்க்க முடியல, வரவும் முடியல. அதனால் நம்ம வந்து தெய்வத்தின் அருள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். நாங்கள் அங்கே பண்ண மாதிரி தான் இங்கேயும் பால் குடம் எடுத்துகிட்டு அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நேராக எல்லோரும் லைனில் நின்னாச்சு. ஏன்னா இங்கே நம்ம ஊரில் இருந்த பெரிய கோயில் அங்குளத்துலேருந்து நம்ம கோயில் குறுக்குட்டியை தாண்டி இருக்குது. அங்கே வர நாங்கள் பாத யாத்திரையில் தான் போகிறோம். தீர்த்த கூட எடுத்த ஆளுகளும் பால் கூட எடுத்த ஆளுகளும் எல்லாருமே பிள்ளையார் கோயில் நம்ம ஊரில் பிள்ளையார் கோயிலை கும்பிட்டுட்டு சுற்றி கும்பிட்டுட்டு விடலை அடிச்சுட்டு நாங்கள் வாட்டில் நேரம் இந்த கிளம்ப ரெடி ஆகிடுச்சு. திருநாறு பூசி விட்டுருச்சு. அப்பா எல்லாத்துக்கும் திருநாறு பூசி விட்டுருச்சு. அங்கே கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இங்கேருந்து கரெக்டாக 5:15 கிளம்பினோம். அங்கே கரெக்டாக 7:15 போயிட்டோம். எங்கள் ஊர் பெரியகுளங்குளத்தில் 5:15 கிளம்பி நேராக எங்கள் கோயில் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் வரும். 10 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். அங்கே போகிற வழியில் நமக்கு ஒரு 6 கிலோமீட்டருக்கு அடுத்து பைய தெளிதமாக இருந்துச்சு. பையன் இருந்துக்கிட்டு போட்டும் வண்டி போட்டோம், என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது, போட்டோம் என்ன லேட் ஆகிக்கிட்டு இருக்குது, இவ்வளோ நேரம் இருந்தால் அப்படி வண்டி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா. இங்கே நமக்கு காலுங்கையும் இருந்துச்சு. இதில் என்ன இது பெரிய இதுன்னா நம்ம காலெல்லாம் வலிக்கலை, கை தான் வலிச்சிச்சு. ஏன்னா கையை தலையில் நம்ம இந்த கும்பத்தில் கொட்டிடாமல் நம்ம பிடிச்சிக்கிட்டே வருவோம்ல. அதனால தீர்த்த குடத்தை பிடிந்து தண்ணியை கொட்டிடக்கூடாதுன்ட்டு பிடிச்சிட்டு வரும்ல. அதனால அப்படி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் வந்தோடனே நம்ம கொண்டு வந்த பால் குடம் தீர்த்த குடத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணாங்க. நம்மளால் ரொம்ப ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுக்க முடியல வீடியோக்கள். யாரையும் எடுத்திருந்தால் நான் அடுத்த 2வது பார்ட் 2ல் போடுவேன். இங்கே பாருங்கள் எல்லாமே நம்ம கொண்டு வந்தது எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்குது. பாருங்கள் பார்த்துங்க. நம்ம ஊரில் இருந்தும் பக்கத்து ஊரில் இருந்தும் குலதெய்வ வழிபாடு பார்க்கவங்க. இங்கே பாருங்கள் நம்ம டான்ஸு உடனே ஒரு சாயா வயிறு பசியில் சாயாவை போட்டு டான்ஸை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே காளானு நமக்கு வயிறு பசிச்சிருச்சுலோ காளானு மாட்டியாச்சு. இத்துடன் வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வழி சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீன் பிளாக்ஸ்.